பெண்ணும் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? ஒரு அறையில் ஒரு ஆணும், இன்னொரு அறையில் ஒரு பெண்ணும். பார்த்தார் பகவான். அப்பா, இந்த அறையை திறந்து பார்த்தபோது இரண்டு அறைகள் எப்படி தெரிந்தது என்றால், அந்த இரண்டு அறைகளுக்கு மத்தியில் தான் கதவு இருந்தது. அப்படிதான் கதவை திறந்தவுடன் இரண்டு அறைகள் இருப்பது தெரியும். சரிதானே? உண்மைதான். ஆமா, ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க காண்கிறார். சரி பக்தா, என்ன உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் வள்ளுவ பெருமாள். வள்ளுவ பெருமாள். ஆமா. உன்னுடைய பெயர் திருமகள். இரண்டு பேரும் இந்த பாத்திரத்திற்குள்ளே அடைபட்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன? காரணம் பகவானே, நான் விவசாய தொழில் செய்து வருகிற திருமகன். சரி, இது என்னுடைய திருமகள். இவள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கஞ்சி என்ற ஒரு ஆகாரத்தை கொண்டு வருவது வழக்கம். சரி, கொண்டு வருவாள். ஆமா, தக்க சமயத்தில் கொண்டு வருவது வழக்கம். சரி, அந்த நேரத்திலே மேகமோ கருக்கவில்லை, மின்னலோ மின்னவில்லை. மேகங்கள் ஒன்றுக்கு ஒன்று இடிக்கவும் இல்லை, இடி வரவும் இல்லை. ஆனால் ஒரு பெருவெள்ளத்தின் இரத்தல் மட்டும் அங்கே கேட்டது. அது மட்டும் நல்ல காதில் கேட்டதோ? ஆமா. நான் தூரத்திலே கண்ணிட்டு பார்த்தபோது, ஏனா உங்களுக்கு கண் பார்வை பயங்கரமான கண் பார்வை. ஆமா, அதனாலே தூரத்திலே பார்க்கும் நேரத்தில் பெருவெள்ளம் ஒன்று உலகத்தை அழித்துக் கொண்டு வருவதை காண்கிறேன். கண்டபோது என்னுடைய மகளிடம் நான் கூறினேன், திருமகளே, திருமகளே. அப்பா, ஏன்னா அப்பான்னு கூப்பிட்ட அப்பா. ஆமா ஆமா, எரிசலோட தான் கூப்பிடுவாங்க. நமக்கு உயிர் தான் முக்கியம். ஆமா ஆமா, உண்மைதானே. அந்த கஞ்சியில கீழே கொட்டி விட்டு இந்த பாத்திரத்தை இரண்டு அறைகளாக சமைத்து, தாய் மகமாக இருந்தாலும் சரி, தந்தை மகமாக இருந்தாலும் வேறதானே. ஆமா, தனித்தனியாக இருப்பது சிறப்பு தானே. ஆகவே இரண்டு அறைகளாக ஒரு அறை அதை சமைத்து, ஒரு அறையில் என்னுடைய மகளை நான் உள்ளே தள்ளினேன். போக மாட்டேன் என்று வழக்கு இருக்குல்ல. ஆமா, கால் நீளமாக இருக்கிற போது நான் உள்ளே தள்ளினேன். சரி, உள்ளே சென்று விடுகிறேன் அப்பா என்று அவளாகவே சென்று விட்டாள். முடியாத பட்சம் அப்படியே முறிச்சு வச்சிருவீங்க. ஆமா, கடைசியில் இன்னொரு எதிர்பார்த்து அறையிலே நான் இருந்து கொண்டிருப்பேன். சரி, உலகமானது அழிந்து வருவதை பார்த்த உடனே பாத்திரத்துக்குள்ள அடைபட்டீங்க. அடைப்பட்ட பிறகு ஏதாவது ஞாபகம்? பாத்திரம் மேலேயும் கீழேயும் தவழ்ந்து செல்வதை தான் உணர்ந்தேன், தவிர எதையும் அறியவில்லையே. அப்படி என்றால் நாளையிலிருந்து வச்சிருவோம். ஆனால் இரண்டு வீரர்களுக்கும் அழியா வண்ணமாகவே நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். சரி பகவான், மறுபிறவி ஒன்று தரலாம் என்று நினைக்கின்றேன். என்ன தரலாம் என்று நினைக்கிறீர்கள்? பக்கத்தில் இத பாரு, கங்கை நல்ல பச்சை பச்சை தண்ணீரா ஓடுறது. ஆமா, ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாருங்க. நாம் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறோம் என்று பகவானாகிய உங்களுக்கு தெரியும். இதிலே பச்சை தண்ணி எங்கிருந்து வந்தது? ஆனாலும் இந்த தண்ணீருக்கு சென்று நீராடி வாருங்கள் என்று அமர வைத்து, கருடா கருடா சுவாமி, இன்னும் ஒரு சின்ன உபகாரம் செய்வாயா? மறந்து வந்ததிலே என்ன உதவி சொன்னால் அடியின் உங்களுக்கு செய்து தருகிறேன், சொல்லுங்கள். கருடா சுவாமி, என்னுடைய அத்தாராகிய ஆழிவண்ணன் கோபாலக்கண்ணன் 5ஆம் திருப்பார்கடல் வாமடையில் வள்ளி கொண்டிருக்கிறாரே, அவரிடம் சென்று நான் சென்று அழைத்தேன் என்று அழைத்து வருவாயா? இதோ சென்று அழைத்து வருகிறேன். அப்படி என்று என்னுடைய பகவானுடைய மாயவனை அழைக்க வேண்டும் என்று 5ஆம் திருப்பார்கடல் வந்து பார்க்கின்ற போது மாயவன் எப்படி வள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்கள். காங்கிரதுதான் வடக்கனாக பதக்காக ஒரு பாம்பாக திசையில் முகமாக அறியாதவர் போல் யாதவர் அறியாதவர் போலே அவர் உறங்கான் அறியாதவர் போல் யாதவர் மாயவனை அழைத்து வர சிவபெருமான் சொல்ல 5ஆம் விழாகிய திருப்பாடல் நிமிஷத்தில் கடையான் வந்து பார்க்கின்றார். பெருமான் மாயன் எப்படி அம்மா பள்ளி கொண்டிருக்கின்றார்? மாயதே வடைக்காகி கனகமுடிதற்காகி
மெத்தை ஒரு பாம்பாக மேல் திசையில் முகமாக யாதவர் போன்றும் தெரிந்தோ தெரியாதவர் போன்று அன்னவர் பக்கத்திலே வருகின்ற போதே போகுகிறார் தெருடன். அப்பா பயங்கரமா இருக்கு. மாயவன் தூங்குகிறாரல்ல, மலை போன்றவர்களுக்கு கடுகு போன்ற சாம்பிராணி போதும் என்று சொல்வார்கள். இவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் உண்டுமா? அறிந்து மறையாதவர் ஒன்றும் தெரிந்து தெரியாதவர் ஒன்று. போதை மாயவனை எழுப்ப வேண்டும் என்றால் கை தீண்டு எழுப்பிவிட்டால் கலகமிடுவார் என்பெருமாள். எழுப்பிவிட்டால் விதிலப்படுவார் என்பெருமாள். தெய்வாருட பூங்காவில் சென்று சரகள் நேர்கோரி கோவிந்தன் மேலே தூவி அருகிலே நாராயணா அச்சுதா பத்வாந்தவா என்று ஒரு பாபாலை பாடுகின்றார்.